செகண்ட் லவ். ஸோ இந்த எபிசோடில் என்ன நடந்துச்சு இன்னைக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி செகண்ட் லவ்னு ஒரு ஷோ போகுதா அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக போகுதுங்க. அது எதில் போகுது அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அது வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஓகே, அது போக விஜய் டிவிலையும் வந்து ஒரு ஸ்லாட் வச்சு போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். சரியா? இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து இது ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உருட்டிகிட்டு இருக்கானுங்க. இது ஸ்கிரிப்டடே வந்து கிடையாது. இப்படி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிரிப்டட் வந்து பார்ஷியலி ஸ்கிரிப்டட். அதாவது ஒரு 2 பேருக்கு சண்டை அப்படின்னா, அவங்க வந்து ஒரே டீம் போட்டு தான் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்களும் இதில் வந்து பார்ஷியலி ஸ்கிரிப்டட் தான். முழுக்க முழுக்க ஸ்கிரிப்டட் அப்படின்ற மாதிரி கிடையாது. எமோஷன்ஸ் வந்து ட்ரூவாக கேட்ச் பண்ண முடியாது அந்த மாதிரி ஷோவில். ஏன்னா அதை வச்சு தான் இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஸ்கிரிப்டடாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த எமோஷன்ஸை ட்ரூவாக கேப்சர் பண்ண முடியாது. அப்படின்றதுனால இது ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்றது கிடையாது. ஓகே, அதை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க. அந்த கண்டஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரிப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வெளியே தான் இருக்கானுங்க. இந்த ஷோ வந்து ரெக்கார்டட் ஷோ அப்படின்றதுனால நிறைய பேர் ஸ்கிரிப்டடான்னு கேட்கும் பொழுது ஸ்கிரிப்டட்லாம் இல்லை, உண்மை தான் அப்படின்ற மாதிரி ஒரே போடா வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, இன்றைக்கி ஷோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் சைடு தான். அதுலேயும் இன்றைக்கி எமோஷ்னல் அப்படிங்கிறப்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதாவது நேற்று எமோஷ்னலாக கூட பரவாயில்ல. இன்றைக்கி எமோஷ்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டோரி என்னை ரொம்ப வந்து பாடாப்படுத்திடுச்சு அப்படிங்கிறது தான். ஒன்று வந்து நம்ம பிரியங்காவுடைய ஸ்டோரி. ஸோ அவங்க அப்பா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்களுடைய 2 சிஸ்டர்ஸ், இவங்களுக்கு வயசு 17. அவங்க 2 சிஸ்டர்ஸும் வந்து ரொம்ப குட்டி பிள்ளைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நடமாட விட முடியாத அளவுக்கு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் 3 பெண்கள், அது சின்ன சின்ன வயசில் வெளியே வந்து சர்வே பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஹேண்டில் பண்ணி கடைசி அவங்க வளர்ந்து, அந்த இவங்க வளர்த்த பெண்கள் வந்து வளர்ந்து இவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுற விதம், அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சோகம். அதை மாதிரி அவங்களுக்கு ஒரு லவ். அந்த லவ்வில் கிட்டத்தட்ட 75 தையல். யாரா இது, மனுஷியா இல்லை மிருகமா அப்படின்ற மாதிரி, இல்லை அரக்கியா அப்படிங்கிறதே தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஒருத்தியாக தான் இந்த வாழ்க்கையில் வாழ முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிரியங்கா அவர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து நம்ம தேஜஸோடைய லவ் ஸ்டோரி. தேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தனாவட்டாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டாப்புல. பார்த்தீங்களா இல்லையா? நாளைக்கு ரம்யா கிருஷ்ணன் முடிச்சுட்டு பேசிட்டு போகும்போது ஒரு பெரிய ப்ரொமோ ஒன்று போட்டிருந்தாங்க. எப்பயுமே சண்டேல அசீம் தான் இருப்பார். இந்த வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேஜாஸ் வந்து இருக்காப்புல. அதாவது இந்த இஷ்யூ ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, பட் இதை வந்து ஏதாவது கொண்டு வரணும், ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணணும், அப்போ தானே பார்ப்பாங்க இந்த ஷோ. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் அப்படிங்கிறதுனால 2 பேர் ரூட் விட்டார் அப்படின்ற மாதிரி. வீணாக்கும் ரூட் விட்டாப்புல, நம்ம நேஹாக்கும் ரூட் விட்டாப்புல. நேஹா வந்து அதை ஃபீல் பண்ணி தேஜஸ் வந்து ரொம்ப என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து அவங்க பில்டப் பண்ணுறாங்க. அதாவது தேஜஸ் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாப்புல, அந்த எல்லாரும் பேசுவாங்களா அந்த ஸ்டோரி வந்து சொல்லும் பொழுது, என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து என்னை விட்டுட்டு இன்னொரு லைஃப் கிடச்சிருக்கு, அவருக்கு அந்த லைஃப் தான் பெஸ்ட்டு, என் லைஃபோட அவளுக்கு கிடைச்சது தான் பெஸ்ட் அப்படின்ற சொல்லும் பொழுது எல்லாருமே வந்து ஓ ஆகோன்றாங்க. ஒன்று இந்த பொண்ணு நேஹா, இவர் எப்படி இப்படிலாம் ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு குணம், இந்த வந்தே 2 நாள் தான் ஆகுது, மூஞ்ச முழுசாக பார்த்ததே ரொம்ப நாள் ஆகலை, அதுக்குள்ளேயே வந்து நான் வந்ததுலேயே இப்படி பார்த்ததில்லை அப்படின்ற மாதிரி. எம்மவா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பேசலாம், அதுக்காக ஏக்கர் கணக்கில் நீங்கள் வந்து அறுத்து விடுவீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு தோணுச்சு அவருடைய ஸ்டோரி பொறுத்த வரைக்கும். அடுத்து வீணாவுடைய ஸ்டோரி கிட்டத்தட்ட ரிலேட்டட் டு மோனிஷாவுடைய ஸ்டோரி மாதிரி தான். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டினாங்க, அனுப்பி விட்டாங்க, அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் விட்டாங்க அப்படின்ற மாதிரி. தினேஷ் ரொம்ப சில்லுங்க, அவர் பெருசாக எதுவும் இல்லை, ஜாலியாக வந்து பேசிட்டு வந்து போயிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் சொல்கிற விஷயம் தான் வந்து நடந்தது அப்படிங்கிறது தான். சரியா? சரி, பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க. 2மே பண்ணுறது கிடையாது, பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு சும்மா ஷேர் ஆகும் அப்படிங்கிறது தான். சரியா? நம்ம வீடியோ இப்போது மீதி இதுக்கு போகலாம். இப்போ தான் முக்கியமான ஒரு தருணம். அதாவது டேட்டு போகிறதுக்காக கூப்பிட்றதுக்கு முன்னாடி சிந்து அவங்களுடைய அம்மாவை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா மாதிரியே ஃபீல் ஆனது கிடையாது, அவங்க வந்து என்னை அப்படி ட்ரீட் பண்ணதே கிடையாது, எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பான்னு சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்கு வாய் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவில் வந்து அவங்க சொல்லும் பொழுது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி பிரியங்காலாம் ரொம்ப அழுதுட்டாங்க. என்னப்பா இது, எனக்காக ஒரு வருஷம் கூட நான் வாழ்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண பொழுது உண்மையிலேயே ஜென்யூனாக இருக்கும் பட்சத்தில், அவங்களுடைய நடிப்பு மாதிரி தெரியல, ஜென்யூனாக இருந்துச்சு. சில பேர் வந்து சீனை போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம், பட் அதெல்லாம் வந்து இங்கே பப்பு வேகலை. ஆனால் நம்ம மனுஷன் அசீம் வந்து பார்த்திங்கன்னா தனித்து விடப்பட்டார்.
ஒருத்தன் கூட சீண்டல. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் இல்லன்ற மாரி வந்து அப்சர்வேஷன்ல இருக்காப்புல. ஏன்னா பிக் பாஸ்ல அப்படிதான். தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வாரம் 2 வாரம் பொறுமையா தான் இருந்தாப்புல. ஜிபி முத்து அந்த இதுதான் ஹைலைட் ஆச்சு. இப்ப அதே மாரி இங்கே கொஞ்சம் ஹைலைட் ஆகுது. தேஜஸ் தான் ஹைலைட் ஆவறாப்புல. அடுத்து இறங்கி நம்ம அசீம் வந்து விளையாண்ட ஆட்டம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. பட் லவ்வுக்கு இவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாரி நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. சரி நம்ம அடுத்து பார்ப்போம். இப்ப நம்ம ஸ்ருதிகா வராங்க. வந்துட்டு மீ 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 அப்படின்னு அந்த மாரி சொல்லிட்டு, உள்ள வந்துட்டு அவங்க ஜாலியா பேசிட்டு, அ ஒரு 2 ஆஃபர் குடுக்குறாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆஃபர் தான். அவங்க ஒரு ஆஃபர் குடுக்கலாம். மோனிஷாவும், வெக்கையும் நல்லா விளையாண்டாங்க அந்த கேம்லன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு தனியா ஒரு டேட். அடுத்து சிந்துவுக்கும், நம்ம ராஜாவுக்கும் இவங்க செலக்ட் பண்றாங்க. யாரு? மோனிஷாவும், வெக்கையும். எங்க கூட சேர்ந்துட்டு வரலாம் டேட்டுக்குன்னு சொன்னோனே, இவங்களுக்கு தனி டேட்டு. டேட்னா ஒண்ணும் கிடையாதுங்க. பின்னாடி ஒரு கூடாரத்த போட்டாய்ங்க. முன்னாடி வந்து ஒரு ஒயின் கிளாஸ்லாம் வச்சுட்டு, சும்மா ஒரு அலங்கரிப்பு. நம்ம பிக் பாஸ்லலாம் கொஞ்சம் இதுவா பண்ணுவானுங்கல்ல. போயிட்டு அலங்கரிப்பாங்கல்ல, அந்த மாரி வந்து பண்ணிட்டாங்க. அந்த சைடு சேம் வந்து அவங்க அவங்க வந்து கீழ உட்காந்துருக்க மாரி, இவங்க சேர போட்டு உட்காந்து ராஜாவுக்கும், சிந்துவுக்கும். ராஜா, சிந்து பேசுனது வந்து ரொம்ப ஃபார்மலா இருந்துச்சு. அது ராஜாவே ஃபீல் பண்ணிட்டாப்புல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து, "என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும். உனக்கு என்ன சாப்பிடுற? நான் பூரி சாப்பிடுறேன். பொங்கல் சாப்பிட்டியா? இல்ல நான் காலைல சட்னி சாப்பிட்டேன்." அப்படின்ற மாரி நம்ம பேசுவோம் தெரியுமா? அந்த மாரி கேஷுவலா தான் இருந்துச்சு தவிர, அது வந்து ஒரு ஃபீலே இல்ல. டேட் ஃபீலே இல்ல. சும்மா இது கூட ஒரு கனெக்ட் ஆகுற மாரி தெரியலன்ற மாரி அவர் வந்து ஒரு போட போட்டார். ஆனா வெக்கே, மோனிஷா அவங்களுடைய ஸ்பீச் 2 பேருமே லாங்கிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப். 2 பேருமே லாங்கிங் ஃபார் லவ் அப்படிங்கிறது கிளீனா தெரிஞ்சுச்சு. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு வாக்கிய தகராறு வந்துச்சு தெரியுமா? வெக்கே வந்து அதுக்கு என்ன காரணம் சொல்றாப்லன்னா, "நான் போய் மோனிஷா பக்கத்துல நிக்க ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க வந்து என்ன சீண்டல. அதனால நான் வந்து அந்த ஸ்பைஸ் ஜார் குடுத்தாங்கல்ல, அதுக்கு வந்து மோனிஷா குடுக்கல. அந்த இடத்துல நான் வேற குடுத்தேன்." அப்ப மோனிஷா வந்து வெக்கேக்கு பதிலா வேற இடத்துல குடுத்துருப்பாங்க. ஸோ இனிமேலு வெக்கே, நீ பேசணும்னு தோணுச்சுன்னா நான் வந்து அப்படின்னு ஒரு சவுண்ட் குடு. நான் பாட்டு வந்து உன்கூட பேசிருவேன். நீ எதுக்கு இது பண்ற அப்படின்னு சொன்னேன். அப்ப அவன் கேட்கறான், "எனக்கு ஓகேவா உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் ஓகே தான் எனக்கு. எனக்கு உனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உனக்கு ஏதாவது ஃப்ரீடம் இருந்தா நீ இன்னொரு 4 பேர்ட்ட பேசணும்னா பேசு அப்படின்ற மாரி வந்து வெக்கே கிட்ட சொல்லும் பொழுது, ரொம்ப லைவ்லியா எதார்த்தமா நம்ம பேசுவோம்ல. அட் த சேம் டைம் 2 பேருக்குள்ளேயும் ஒரு லாங்கிங் இருக்கு அப்படிங்கிறது நம்மளால வந்து பார்க்க முடிஞ்சுச்சு. அது ரொம்ப அற்புதமா இருந்தது. தினேஷ் கூட ஒரு ஐடியா குடுத்தான் வெக்கேக்கு. "ஏய், நீ போ டேட்டுக்கு. செட் ஆகுதான்னு பாரு. செட் ஆவலையா, அப்படியே வந்து நீ கோஸ்ட் பண்ணிரு. வேற யாராவது வந்து உஷார் பண்ணிப்பாங்க மோனிஷா." அப்படின்ற மாரி முதல்லயே சொல்லிட்டாங்க. ஸோ ஏற்கனவே 9 ஃபெயிலியராம். யாருக்கு? வெக்கேக்கு. இது 10வது ஒரு போர்ட போட்டு வேணா உட்காந்துக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு பிளான் வந்து தினேஷ் குடுத்தான். ஆனா இது சக்சஸ் ஆகுற மாரி தோணுது. பட் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரியா? பட் ராஜா அண்ட் சிந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம என்னமோ செத்தவன் கையில வெத்தல பாக்கு குடுத்த மாரி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. சரியா? அடுத்து தேஜஸ சுத்து போட்டாய்ங்க. அது நாளைக்கு எபிசோட்ல வரும்னு நெனைக்கிறேன். அதாவது, "என்னடா ஆள் பார்க்கறதுக்கு அந்நியன் மாரி ரெமோ மாரி இருந்தனாலும், உனக்கு 2 பொண்டாட்டி கேட்குதா?" அப்படின்ற மாரி, "2 பொண்ணாடா உனக்கு?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சுத்து போட்டாய்ங்க. உடனே நான் அப்படிலாம் சொன்னோனே, உடனே நேகாவும், எதிர்பார்க்கல நான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு சீனை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஆக மொத்தம் நாளைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பா போகும்னு நெனைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றது. ஸோ மீண்டும் சூப்பரான அடுத்த எபிசோட் ரிவ்யூல சந்திப்போம். கண்டிப்பா ரிவ்யூ பிடிச்சா ஒரு லைக்க போட்டுருங்க மறந்துடாம.